அனைவருக்கும் வணக்கம். நெறைய பேருக்கு அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய பான் கார்டோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது தெரியாது. அத எங்க போய் செக் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதா அமையும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசர்ல Google பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு அதுல வர ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்டுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல ஸ்க்ரால் பண்ணி கீழ வந்தீங்கன்னா, இங்க பாருங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, இதுல உங்களுடைய ஆதார் நம்பரும், பான் நம்பரும் குடுக்குற மாரி இருக்கும். அத குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பான் குடுத்தாச்சு. அப்புறம் ஆதார் குடுத்துக்கோங்க. இந்த பான் அண்ட் ஆதார் குடுத்ததுக்கு அப்புறம், இங்க இருக்க லிங்க கிளிக் பண்ணுங்க. வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க யுவர் பான் இஸ் ஆல்ரெடி லிங்க்ட் வித் த கிவன் ஆதார் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னா, உங்க பான் உங்க ஆதாரோட லிங்க் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லன்னா, உங்க பான் இட்ஸ் நாட் லிங்க்டு வித் ஆதார்ன்னு வரும். ஸோ இத வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம், உங்க பான் வந்து ஆதாரோட லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னுட்டு. இது வெறும் ஸ்டேட்டஸ் செக் பண்றது மட்டும் தான். சப்போஸ் உங்களுது வந்து நாட் லிங்க்டு வித் ஆதார்ன்னு வந்துச்சுன்னா, அத எப்படி லிங்க் பண்ணலான்றத நம்ம வர வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.